மக்களே இந்த ஃபோட்டோல பார்த்துட்டு இருக்கீங்களே ஒரு அழகான குடும்பம். இந்த 3 பேருக்குமேங்க ஒரு அதிர்ச்சியான, சோகமான சம்பவம் நடந்திருக்குங்க. அதுவும் ஒரே ரூம்க்குள்ள. அதுவுமே ஒரு 16 வயசு பையனாலன்னு சொன்னா உங்களால நம்ப முடியுதா? அவன் என்ன செஞ்சான்? அந்த ஜூன் 21ஆம் தேதி நைட்டு 3 மணிக்கு இவங்க 3 பேருக்கு என்ன செஞ்சான்? அது மட்டும் இல்லாம அந்த 16 வயசு பையன் யார் தெரியுமா? இந்த குடும்ப தலைவர். இவரோட பேர் அமித். இவரோட சொந்த தம்பி அவன். சொந்த தம்பியவே அண்ணனையும், அண்ணியையும், அண்ணியோட குழந்தையையும் எதனால இந்த அளவு ஒரு பயங்கரமான சம்பவத்த செய்யணுன்ட்டு எல்லாருக்கும் ஒரு கேள்வி எழும்புதுல. முதல்ல நான் என்ன சம்பவம்னு சொல்றப்பயே உங்களால அத நம்ப முடியாது. அதுக்கப்புறம் எதனால நடந்துச்சுன்னு சொல்றப்ப தான் உங்க எல்லாருக்குமே இந்த வீடியோல இருந்து ஒரு பயங்கரமான விஷயத்த தெரிஞ்சுப்பீங்க. ஏங்க நீங்க ஒரு பெற்றோரா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த வீடியோ பார்க்க வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியம். அதனால மறக்காம இந்த முழு கதையை தெரிஞ்சுக்கங்க. உங்களுக்கு கிரைம் கதைகள் பார்க்க பிடிக்கும் அப்படின்ற பட்சத்துல நம்மளோட சேனலுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் கொடுத்து ஆதரவும் கொடுங்க. மக்களே முதல்ல நான் என்ன நடந்துச்சு அப்படின்றத சொல்லிடுறேன். கரெக்டா ஜூன் 21ஆம் தேதி காலையில ஒரு 3:40 போல அங்க உள்ள போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் வருதுங்க. அதுல யார் பேசுறாங்க அப்படின்னா ஹரிலால் அப்படின்ற ஒரு 58 வயசு முதியவர் பேசுறாரு போலீஸ் ஆபீசர்ட்ட. சார் என்னோட குடும்பத்துல சேர்ந்த 3 பேர் உயிரை எடுத்துட்டாங்க சார், உடனே இந்த இடத்துக்கு வாங்க அப்படின்ற மாதிரி அவரோட விலாசத்தை சொல்றாரு. போலீஸ்க்கு ஒண்ணுமே புரியல. யார் அந்த 3 பேர் அப்படின்னு கேக்குறாங்க போலீஸ் சைட்ல இருந்து. இவர் சொல்றாரு ஹரிலால், என்னோட மகன், என்னோட மகனோட மனைவி, அதுக்கப்புறம் 3 வயசு குழந்தை, இவங்க 3 பேர் உயிரையும் எடுத்துட்டாங்க, இங்க வாங்க அப்படின்றாரு. யாருங்க அக்யூஸ்ட்? கிரிமினலை பிடிச்சி வச்சிட்டீங்களா? யாரு அப்படின்னு கேக்குறாங்க. அவனும் என்னோட மகன் தான் சார், என்னோட வீட்டு மாடியில உட்காந்து மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், உடனே வாங்க அப்படின்றாங்க. போலீஸ் உடனே அதிர்ச்சி அடைந்து அந்த இடத்துக்கு, சம்பவ இடத்துக்கு போறாங்க. இந்த இடத்துல காட்சிகளை பார்க்கலாம். இந்த இடத்துல ஒரு வீடு இருக்கு தெரியுமா? இந்த வீட்டுல தான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. கீழே 2 அறை இருக்கு தெரியுமா? ஹரிலால் அப்படின்றவங்க அவங்க மனைவியோட ஒரு அறையில இருக்காங்க. இன்னொரு அறையில நான் ஃபர்ஸ்ட் காட்டினேனே ஒரு ஃபேமிலி போட்டோ, அவங்க இருக்காங்க அந்த அறையில. மேல வந்து ஒரு ஷெட் போட்ட வீடு இருக்குல்ல, அந்த வீட்டில் தான் அந்த 16 வயசு பையன் வாழ்ந்துகிட்டு இருக்கான். எல்லாருமே ஒரே குடும்பத்தை சார்ந்தவர்கள் தான். போலீஸ் சம்பவ இடத்துக்கு வராங்க, அந்த ரூம்குள்ள போறாங்க. இந்த காட்சியில போலீஸ் அந்த ரூம்குள்ள நின்றுட்டு இருக்கதெல்லாம் பார்க்கலாம். 3 சடலங்கள் அந்த இடத்துல இருக்கு. யாரோடது அப்படின்னா இந்த போட்டோல பாக்குறீங்களா அமித், இவருக்கு கிட்டத்தட்ட 35 வயசு. இவரோட ஒய்ஃபான ரஞ்சனா அவங்களுக்கு 32 வயசு. இவங்க 2 பேரோட 3 வயசு பையன், அவனுக்கு ரயன் ஷூங்க அவனோட பேரு. இவங்க 3 பேருமே அந்த இடத்துல சடலமா இருக்காங்க. இதுல முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா அமித் இருக்கார்ல, அவரோட சடலத்தில் உள்ள அந்த தலைப்பகுதி ரொம்பவே சிதைஞ்சிருக்கு. போலீஸால அதை யாருன்னு ஐடென்டிஃபை பண்ண முடியாத அளவுக்கு. அதே சமயத்துல பக்கத்திலே ஒரு இரும்பு கலர் ஜிம் ராடு, அதாவது ஜிம்மில் அந்த பார்பல்லாம் பயன்படுத்துவாங்கல்ல, அந்த ராடு ரத்தக்கரையோட இருந்திருக்குங்க. இது எல்லாத்தையுமே பாட்டிட்டு இந்த இடத்துல நீங்க வண்டியில் அந்த சடலத்தை ஏத்துற காட்சிகள் எல்லாம் நீங்க பார்க்கலாம். இந்த ஒரு சம்பவம் வந்து அந்த இடத்துல பயங்கரமா பரவுது. ஊர் மக்கள் எல்லாமே அந்த இடத்துல கூடுற காட்சிகளையும் நீங்க பார்க்கலாங்க. இங்க இப்போ என்ன நடக்குது அப்படின்னா, சரி அக்யூஸ்ட் எங்க, கிரிமினல் எங்க, எங்க அவன் இருக்கான், யார் அந்த 16 வயசு பையன், அவனை பார்த்தாவணும் அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. சார் அவன் மேலே தான் சார் மொபைல் யூஸ் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்றாங்க. மேலேயே போலீஸ் அந்த வீட்டை நான் காட்டினேன்னு மேலே ஏறி போறாங்க, கதவை தட்டுறாங்க, உள்ளுக்குள்ளேருந்து தாப்பல் போட்டுருக்கு, திறக்க மாட்டான். அப்போ போலீஸ் கான்ஸ்டபிள் ஒருத்தர் என்ன செய்யறாரு அப்படின்னா அந்த வீட்டுக்கு பக்கத்து ஒரு வீட்டில் ஏறி இந்த வீட்டோட ரூஃப்ல ஜம்ப் பண்ணி உள்ள போறாரு. அங்க மேல ஷெட் போடுறதுனால அதை ஈஸியாக ஹோல் போட்டு உள்ள இறங்குறாங்க. அவன் போலீஸை பார்த்தோன்னே வந்துட்டீங்களா சார் அப்படின்னு கேட்குறான். போலீஸ்க்கு பெரிய அதிர்ச்சிங்க. இப்ப அவன் சொன்ன ஒரு சில விஷயங்கள்லாம் நான் சொன்ன உங்களால நம்பவே முடியாதுங்க. வெறும் 16 வயசு தாங்க அவனுக்கு ஆகுது. போலீஸ் கேட்குறாங்க, எதுக்காகடா இப்படி ஒரு விஷயத்த செஞ்ச, எதுக்காக உன்னோட சொந்த அண்ணன் அண்ணியே இந்த நிலைமைக்கு ஆளாக்குன, அதெல்லாம் விட அந்த 3 வயசு பையன் என்னடா பாவம் பண்ணா, அவனுக்கு இன்னும் பேசக்கூட வரலையாடா அப்படின்னு போலீஸ் கேட்குறாங்க. அப்போ இவன் ஒரு விஷயம் சொல்கிறான். ஆமாம் சார், இந்த மாதிரி இவங்களை செஞ்சாலும் என்ன ஜெயிலுக்கு அழைச்சிட்டு போவீங்க, நான் ஜெயிலையாவது வந்து 2 வேளை நிம்மதியாக சாப்பிடுவோம்ல, அதுக்காக தான் சார் இந்த சம்பவத்தை செஞ்சேன் அப்படின்ற மாதிரி எந்த ஒரு ரிமோர்ஸ் எதுவுமே இல்லைங்க. அவனுக்கு ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் அவன் பாட்டுக்கு நார்மலாக அவன் ஃப்ரெண்டுகிட்ட பேசுகிற மாதிரி பேசுகிறான். உடனே போலீஸ் என்ன ஜெயிலுக்கு போய் இவ்வளோ தூரம் உனக்கு தெரிஞ்சிருக்கா, சரி அப்போ ரிலீஸ் ஆனோடனே நீ என்னடா செய்வ அப்படின்னு கேட்குறாங்க. அவன் அதுக்கப்புறம் அதுக்கும் ஒரு பதில் வச்சிருக்கான். சார் நான் ரிலீஸ் ஆனோடனே விதிப்படி நடக்கும் சார், என்ன நடக்குதோ விதிப்படி நடக்கட்டும் அப்படின்னு விட்டுருவேன்னு சொல்லிட்டு அழுவ ஆரம்பிக்கிறாங்க ரொம்ப. அதுக்கப்புறம் அவனை இன்வெஸ்டிகேஷன் பண்ணுறதுக்கு அவனை அழைச்சிட்டு போகிறாங்க. இப்போ இந்த முழு கதையை நான் சொல்ல போகிறேன். எதுக்காக இந்த 16 வயசு பையன் தன்னோட சொந்த அண்ணன் அண்ணியை இந்த நிலைமைக்கு உண்டாக்குனா, அந்த வீட்டில் நடந்த சம்பவங்கள்லாம் என்ன, அந்த அண்ணி என்ன செஞ்சாங்க இவனுக்கு, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கேட்கும் போது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய விழிப்புணர்வு கிடைக்கும். இந்த வீடியோவில் மறக்காம வீடியோ முழுசாக கேளுங்க. உங்களால் நம்பவே முடியாதுங்க இப்போ நான் சொல்ல போகிறதெல்லாம். அதாவதுங்க இந்த குடும்பத்தில் நான் சொன்ன மாதிரியே கிட்டத்தட்ட ஹரிலால், அவங்களோட ஒய்ஃபு, இவங்களோட மகன் எல்லாரும் தான் வசிச்சுட்டு இருக்காங்க.
இப்ப இந்த அமித் இறந்து போனாரு இல்லையா? இவர் இந்த வீட்டுக்கு வந்து இப்ப 2 வருஷம் தான் ஆகுது. அதுக்கு முன்னாடி அவர் பெயிண்டரா வெளியூர்ல போய் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாராங்க. அமித்துக்கும் ரஞ்சனாக்கும் கிட்டத்தட்ட கல்யாணம் ஆகி 12 வருஷம் மேல ஆகுதுங்க. அவங்களுக்கு ஆரம்பத்துல முதல் 3 வருஷம் அவங்களுக்கு குழந்தை இல்லாததுனால அமித் என்ன சொல்றாரு அப்படின்னா, என்னோட தங்கச்சி மகள நம்ம தத்து எடுத்துக்கலாம். என் தங்கச்சிக்கு கணவர் இல்லாம அவ ரொம்ப கஷ்டப்படுறா. அதனால ஒரு மகள நம்ம தத்து எடுத்துக்கலாம்னு தன்னோட மனைவியான ரஞ்சனாட்ட கேட்கிறாரு. ரஞ்சனாவும் அதுக்கு சம்மதிக்கிறாங்க. 2 பேருமே அந்த குழந்தைய தத்தெடுத்து வளர்க்க ஆரம்பிக்கிறாங்க. இப்ப அந்த பொண்ணுக்கு 9 வயசுங்க. இந்த காட்சியில அந்த பொண்ணை நீங்க பார்க்கலாங்க. நான் ஃபேஸை பிளர் பண்ணியிருப்பேன். பட் இதுதான் அந்த பொண்ணு. இப்ப இவங்களுக்கு அதுக்கப்புறம் கடவுள் புண்ணியத்துல ஒரு ஆண் குழந்தை பிறக்குதுங்க. எப்ப அப்படின்னா ஒரு 3 வருஷம் முன்னாடி தான் ஆண் குழந்தை பிறக்குது. இப்ப அந்த குழந்தைக்கு 3 வயசு. அவனோட பேரு ரேயன்ஷு. அவனுமே இந்த இடத்துல ஒரு பாதிக்கப்பட்ட விக்டிம் தான். இப்படி இருக்கிறப்ப இந்த குடும்பத்துல எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. இவரோட தம்பி அமித்தோட தம்பி அவனுக்கு 16 வயசுங்க. இப்ப இவன் தானே இந்த சம்பவத்தெல்லாம் செஞ்சான். இதை எதுக்கடா செஞ்சேன்னு போலீஸ் கேட்கறப்ப தான் இவன் போலீஸ்ட்ட ஒரு விஷயத்த சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார் எனக்கு சாப்பாடே ஒழுங்கா எங்க வீட்டில் போடுறது இல்லை சார். என்ன ஒரு ஸ்ட்ரேஞ்சர் மாதிரி என்னோட வீட்டில் வச்சிருக்காங்க. சொந்த வீட்லயே ஏதோ வெளியால் மாதிரி நான் வந்து உட்கார நிலைமையில இருக்கேன். நீங்களே பார்த்துருப்பீங்க. மேலே எனக்கு நான் ஷெட்டு போட்டு அதில் தங்கிட்டு இருக்கேன் வேகாத வெயில்ல. கீழே என் குடும்பம் எல்லாம் சந்தோஷமா ஃபேன் கடியில் உட்காந்துட்டு இருக்காங்க. எனக்கு சோறு கூட ஒழுங்கா போட மாட்டாங்க சார் அப்படின்ற மாதிரி சொல்லுவான். என்ன நடந்துச்சுன்னு தெளிவா சொல்லு, முழுசா சொல்லுன்னு போலீஸ் சொல்றாங்க. அப்போ ஒரு சம்பவத்தை எல்லாம் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார் நான் ரொம்ப நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட் சார். நான் சிபிஎஸ்சி ஸ்கூலில் படித்தேன். என்னோட 5வது வரை எங்கள் அப்பா வேணா கேட்டு பாருங்க. நான் 5வது வரையுமே எங்கள் ஸ்கூல் ஃபஸ்ட்டு நான் தான் எடுப்பேன். என் கிளாஸில் ஃபஸ்ட் ரேங்க் எப்பயுமே நான் தான் எடுப்பேன். என்னை எல்லா டீச்சர்ஸும் அவ்வளோ பாராட்டுவாங்க. எல்லா போட்டியிலையுமே கலந்துப்பேன். எல்லா போட்டியிலையுமே நான் கோல்டு மெடல் மட்டும்தான் சார் வாங்குவேன். இந்த மாதிரி நான் இருந்துட்டு இருந்தேன். 5வதுக்கு மேலே எங்கள் அப்பா என்ன சிபிஎஸ்சி ஸ்கூல்லேருந்து வெளியில் போக சொல்லிட்டாங்க. என்னை ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தாரு. கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்தது மட்டும் இல்லாமல் எங்கள் அப்பா என்ன வேலைக்கு அனுப்ப ஆரம்பிச்சிட்டாரு. அதனால என்னால் ஸ்டடீஸில் ஒழுங்காக கான்சன்ட்ரேஷனே பண்ண முடியல சார். என்னோட 5வது வரையும் நான் எடுத்த ரேங்க் எல்லாம் அப்படியே குறைஞ்சிருச்சு. 6வது 7வது எல்லாத்துலேயும் ஃபெயில் ஆகிட்டே தான் சார் இருந்தேன். ஏன்னா நான் ஸ்கூலுக்கே போக மாட்டேன் சார். வேலைக்கு மட்டும் தான் போவேன். எக்ஸாம் மட்டும் தான் ஸ்கூலுக்கு போய் எழுதிட்டு வருவேன். இந்த நிலைமையில் இருக்கிறப்ப என்னை ஸ்கூல் டீச்சர்ஸும் யாரும் மதிக்க மாட்டாங்க. எனக்கும் ஒன்றுமே புரியாது. டவுட்னா கூட என்னால் யார்கிட்டையும் போய் கேட்க முடியாது. 10th பரீட்சையில் நான் ஃபெயில் ஆகிட்டேன் சார். நான் ஃபெயில் ஆனோடனே என்னை ஊர் மக்கள் எல்லாருமே நான் அசிங்கமாக பார்த்தாங்க. என்னோட நண்பர்கள் என் கூட பேசவே தயக்கப்பட்டாங்க. முக்கியமான விஷயம் என்னோட வீட்டாரோட இந்த ஒரு சூழ்நிலை தான் சார் என்னோட மார்க்கே கம்மியானுச்சு. எங்கள் அப்பா என்னை வேலைக்கு அனுப்புனனால தான் எனக்கு மார்க் கம்மியானுச்சு. ஆனால் எனக்கு மார்க் கம்மியாகி நான் ஃபெயில் ஆனதுக்கு எங்கள் வீட்டில் என்னோட சோகத்தை கூட அவங்க புரிஞ்சுக்கல சார். என்னை ஃபெயில் ஆகிட்டுன்னு எங்கள் வீட்லேயும் எங்கள் அப்பாவே என்னை அசிங்கப்படுத்தினாரு. எனக்கு ஒழுங்காக சோறு கூட போட மாட்டாங்க சார். இப்படி இருக்கிறப்ப என் மனசு எவ்வளோ உடையன்றதை பாருங்க. அதனால சார் ஒரு சின்ன மளிகை கடை எங்கள் வீட்டில் இருந்துச்சு. அதில் நான் உட்காந்து இப்போ கடந்த ஒரு 6-7 மாதமாக அதில் உட்காந்து தான் ஏதோ எனக்காண்டி எனக்கும் கொஞ்சம் காசு அதில் வந்துச்சு. வீட்டுக்கும் கொஞ்சம் காசு சம்பாரிச்சு கொடுத்துட்டு இருந்தேன். ரொம்பலாம் ஒன்றும் பெருசாக விற்க மாட்டேன் சார். முட்டை நிறைய விற்கும், கூல்ட்ரிங்க்ஸ் நிறைய விற்கும். அதில் இருக்க கொஞ்சம் காசை நான் எடுத்துக்கிட்டு கொஞ்சம் காசை வீட்டுக்கு கொடுப்பேன். இப்படி தான் சார் நடந்துகிட்டு இருந்துச்சு. இப்போ எங்கள் அண்ணனும் வீட்டுக்கு வந்ததுனால எனக்கு சுத்தமாக மரியாதையே இல்லை சார். எங்கள் அண்ணன் வெளியூரில் பெயிண்டிங் ஜாப் பார்த்துக்கிட்டு இருந்தான். இப்போ தான் சார் ஒரு 2 வருஷமாக வீட்டில் இருக்கான். இப்போ என்னோட கடையும் அவனே அபகரிச்சுட்டான் சார். மளிகை கடையில் அவன் வந்து உட்காந்துட்டான். இப்போ என்ன மளிகை கடை கூட உள்ள கூட விட மாட்டாங்க. அவன் தான் வியாபாரம் பார்த்து அவனுக்கு தான் காசு எடுத்துக்கிட்டு அவன் குடும்பத்துக்கு எடுத்துக்கிட்டு அப்பா கொஞ்சம் கொடுக்குறான். எனக்கு யாரும் காசும் கொடுக்க மாட்டாங்க, சோறும் போட மாட்டாங்க. அப்போ என்னோட மனநிலைமை எந்த அளவில் இருக்கும்னு நீங்க புரிஞ்சுக்கணும் சார். இதுல ஒரு அதிர்ச்சியான ஒரு சம்பவத்தை சொல்ல போறேன் சார். எங்க அண்ணி எனக்கு செஞ்ச விஷயத்தை அப்படின்னு ஒரு பயங்கரமான சம்பவத்தை சொல்றாங்க. சார் ஒரு 6 மாதம் இருக்குது சார். நான் கடையில் வேலை பார்த்துட்டு வெளியில் போயிட்டு நான் ஒரு சில கூலி வேலைலாம் பார்த்துட்டு ரொம்ப களைப்பில் வீட்டுக்கு வந்தேன் சார். ரொம்ப பசி எனக்கு. நான் வேலை பார்த்த இடத்துல ஒரு பலகாரம் கூட எனக்கு வாங்கி கொடுக்கல. நான் வீட்டுக்கு வந்த பொழுது என்னோட அம்மாவும் அப்பாவும் வீட்டில் இல்லை. அதனால் என்னோட அண்ணன் வீட்டுக்கு நான் சாப்பிட போயிருந்தேன். அப்போ எங்கள் அண்ணி உள்ளே வராதே வெளியிலே உட்காருன்னு சொன்னாங்க. அதை கூட நான் ஏற்றுக்கிட்டேன் சார். சரி அண்ணி தனியாக இருக்காங்க, அதனால் நம்ம உள்ளே போக வேணாம், வெளியிலே உட்காரலாம் அப்படின்ட்டு நேர்மையாக வெளியில் உட்காந்தேன் சார். சாப்பாடு போடுங்க அண்ணின்னு கேட்டேன். அவங்களையும் ஒரு அம்மாவா நினைச்சு தான் கேட்டேன். அவங்க என்ன தெரியுமா சார் அன்னைக்கு பண்ணாங்க, எனக்கு சாப்பாடை எடுத்துட்டு வந்து தூக்கி வீசுனாங்க சார் தட்டோட. அப்ப சாப்பாடுலாம் சுத்தி செதறுனுச்சு. அதை பார்த்துட்டு எனக்கு சாப்பிட கூட விருப்பம் இல்லாமல் போயிருச்சு சார். அப்ப எனக்குன்னு ஒரு தன்மானம் இருக்குல்ல, அதனால நான் என்ன செஞ்சேன் அப்படின்னா அந்த சாப்பாடை எடுத்துட்டு வந்து வெளியில கொட்டிட்டேன் சார். வெளியில கொட்டிட்டு நான் போயிட்டேன் என்னோட வீட்டுக்கு. அதாவது என்னோட மேல் மாடியில் இருக்க அந்த ஒரு வீட்டுக்கு போயிட்டேன். நாங்கள் போய் படுத்து தூங்க ஆரம்பிச்சிட்டேன். கிட்டத்தட்ட ஒரு 10 மணி நேரம் 15 மணி நேரம் கழிச்சு கீழே இறங்கி வந்தேன் சார். அப்ப அந்த சாப்பாடு கொட்டின இடத்துல ஒரு நாய்
நாய் சாப்பிட்டுட்டு இருந்துச்சு. நான் போகும்போதே பார்த்துட்டு தான் போனேன். நான் கீழே இறங்கி பார்க்குறேன், அந்த நாய் செத்து கிடந்துச்சு சார். அப்பதான் எனக்கு புரிஞ்சுச்சு எனக்கு எங்க அண்ணி விஷம் வச்சிருக்காங்க அப்படின்றது. இந்த மாதிரியான ஒரு குடும்பத்தில் என்னால் எப்படி சார் நிம்மதியாக வாழ முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அதிர்ச்சியான சம்பவத்தை சொல்றான் போலீஸ்கிட்ட. இருந்தாலுமே போலீஸ் இதை நம்புறதுக்கு மறக்கிறாங்க. ஏன்னா வாயில யார் வேணாலும் எது வேணாலும் சொல்லிடலாம்லங்க. அதனால இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வேற என்னென்னலாம் நடந்துச்சு அப்படின்னு அவன்கிட்ட ஒவ்வொன்றா கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அடுத்து என்ன சொல்றான், இவனுக்கு வந்து ஒரு பப்பி லவ் இருந்ததா சொல்றான். இவன் இந்த 10th 9th 10th படிச்ச காலகட்டத்தில் அந்த ஒரு பப்பி லவ்வுமே இந்த மாதிரி இவனுக்கு வீட்டில் செய்கிற இந்த மாதிரியான விஷயங்கள், இவனுக்கு காசு தரதா இருக்கட்டும், இவனுக்கு ஒழுங்காக சாப்பாடு போடுறதா இருக்கட்டும், அதுக்கப்புறம் இவனை வேலை வாங்கி இவனை ஃபெயிலாக வச்சதா இருக்கட்டும், இது எல்லாமே காரணம்னால இவன் 10th ஃபெயில் ஆகி இவன் ரொம்ப அசிங்கப்பட்டோன்னே இவனுக்கு இருந்த அந்த பப்பி லவ் அந்த ஒரு காதலியுமே இவனை விட்டு போயிட்டாங்களா, அதுலேயுமே இவன் மனதளவில் ரொம்ப பாதிச்சிருக்கான்னு சொல்கிறாங்க. இதில் இன்னொரு விஷயம் என்னன்னா, எதனா ஒரு பண்டிகை காலம் வந்தால் அந்த வீட்டில் உள்ள எல்லாருமே புது ட்ரெஸ் வாங்கி அணிஞ்சு நல்லபடியா இருப்பாங்களா, இவனுக்கு மட்டும் புது ட்ரெஸ்ஸே எடுத்து கொடுக்க மாட்டாங்களா. இவன் எப்பயுமே குளிஞ்ச துணியை போட்டுக்கிட்டு தான் அந்த வீட்டில் அந்த ஊர்லேயே சுற்றிக்கிட்டு இருப்பானா, அதனாலேயுமே இவனை நிறைய மக்கள் வந்து கேலி கிண்டல் செஞ்சதா சொல்லப்படுதுங்க. அடுத்து அந்த வீட்டுக்கு கறி எடுக்கணும்னா இவனை தான் அனுப்பி விடுவாங்களா, ஒரு மட்டன் ஒரு சிக்கன் எடுக்கணும்னாலும் இவன் கஷ்டப்பட்டு எடுத்துட்டு வருவானாங்க நடந்து போயிட்டு. அவன் அதையுமே ஆசாசியாக இருக்குமா, இவனுக்கு மட்டன்லாம் ரொம்ப பிடிக்குமா சாப்பிட்றதுக்கு. இது எல்லாமே போலீஸ் சொன்னதுங்க. அவன் சார் நான் அந்த மாதிரி மட்டன் ஆசாசியாக பார்த்து வாங்கிட்டு வருவேன் சார், நல்ல மட்டனா இளங்கரியா வாங்கிட்டு வந்து எங்கள் வீட்டில் கொடுப்பேன். எனக்கு ஒரு துண்டு கூட போட மாட்டாங்க, நீ சாப்பிட்டியான்னு கூட கேட்க மாட்டாங்க, சாப்பாடு கூட போட மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பல தகவல்களை இவன் சைட்லேருந்து சொல்ல ஆரம்பிக்கிறான். இதெல்லாம் ரொம்ப அழுதுகிட்டே ரொம்ப மனசு உடஞ்சு போய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இதை போலீஸ் எதையுமே நம்பலை அப்படின்னாலுமே இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வைக்கிறாங்க. ஏன்னா எல்லாத்துக்குமே ஒரு ஆதாரம் வேணும் இல்லைங்க. இவன் சும்மா வாயில சொல்லிட்டான் அப்படின்றதுக்காக இது உண்மையாகிறாது. இது எல்லாத்தையுமே நோட் பண்ணி வச்சுட்டு இப்போ போலீஸ் ஒரு விஷயத்துக்கு வராங்க. ஓகே, இவன் இந்த மாதிரி மனதளவில் பாதிக்கப்பட்டதுனால தான் இந்த மாதிரியான ஒரு பயங்கரமான சம்பவத்தை செஞ்சிருக்கான் அப்படின்னு இது பண்ணிட்டு போலீஸ் கேட்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த ஜூன் 21ஆம் தேதி எதுக்காக எப்படி என்ன நடந்துச்சு அப்படின்றத முழு விவரத்தை சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. சார் நான் அப்பதான் சார் முடிவு பண்ணேன், இவங்க 3 பேர் கதையை முடிச்சுட்டு எங்க அப்பா இருக்காருல்ல அவரோட கதையுமே முடிச்சுட்டு நம்ம ஜெயிலுக்கு போயிடலாம், ஜெயிலில் போனா கூட நம்மளுக்கு ஒரு 2 வேளை சாப்பாடு கிடைக்கும்னு நான் முடிவு பண்ணேன் சார். அதனால தான் அந்த ஜூன் 21ஆம் தேதி நான் ஃபிக்ஸ் பண்ணி வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். நைட்டு எனக்கு 12 மணிக்கெல்லாம் தூக்கம் வந்துருச்சு சார். நம்ம தூங்கிட்டா நம்ம நினைச்ச காரியத்தை நம்மளால செய்ய முடியாது அப்படின்றதுக்காக மொபைல் ஃபோன்ல எனக்கு பிடிச்ச ஒரு மூவியை போட்டு நான் பார்த்துக்கிட்டு இருந்தேன். மணி 2 ஆனிச்சு, 2 ஆனிச்சு, 3 மணி ஆனிச்சு. எப்பயுமே எனக்கு நல்லா தெரியும் என்னோட அண்ணனும் என்னோட அண்ணனோட மனைவி கலந்த 3 பேருமே ஒரே ரூம்ல தான் தூங்குவாங்க அப்படின்ட்டு. ஒரு சில எங்க வீட்டில் இந்த அக்ரிகல்ச்சர் செய்யறதுக்கான ஒரு சில ஆயுதங்கள்லாம் அந்த டூல்லாம் இருக்கும் இல்லைங்க, களை வெட்டுற கருவி, அந்த கத்தி மாதிரி இருக்கும்ல, அது எல்லாமே எடுத்துக்கிட்டு அதோடைய ஒரு ஜிம் ராடு அவங்க அண்ணன் பயன்படுத்துறது, அமித் வந்து அந்த வெயிட்லாம் தூக்குவாராம், அது பயன்படுத்துற ராடு எல்லாத்தையும் தூக்கிக்கிட்டு 3 மணிக்கு அந்த அறைக்குள்ள போறாங்க. அது ஒரு கிராமம் அப்படின்றதுனால பெருசாக கதவெல்லாம் சாத்தி வச்சுட்டுலாம் தூங்க மாட்டாங்க. நார்மலாக எப்பயும் போல தான் இருக்குமா, மேலாப்பில் சும்மா சாத்தி தான் வச்சுருப்பாங்களா, தாப்பெல்லாம் போடாமல். இவனுக்கு எல்லாமே தெரிஞ்சிருக்கு. இவன் ரூம்குள்ளே போகிறான். ரூம்குள்ளே போன உடனே தூங்கிக்கிட்டு இருக்க தன்னோட அண்ணனோட தலையிலே அந்த ஜிம் ராடை வச்சு தாக்க ஆரம்பிக்கிறான். கிட்டத்தட்ட 7லேருந்து 8 முறை அந்த கம்பியை வச்சு தாக்கியிருக்கான். அதுலேயே அவங்களோட அண்ணனோட உயிர் போகுது. அந்த சத்தத்தில் அவங்களோட மனைவியும் எந்திரிச்சிடுறாங்க. எந்திரிச்சு அந்த ரூமோட மூளைக்கு போயிடுறாங்க. இவன் கதவையெல்லாம் சாத்திடுறாங்க. சாத்திட்டு தம்பி பண்ணாதப்பா விட்டுன்னு கத்த தருது 7லேருந்து 8 தடவை அடிச்சிருக்காங்க. அதே ரூம்ல இவங்க தத்தெடுத்து வளர்த்த பொண்ணு, அந்த 9 வயசு பொண்ணும் அதே ரூம்ல தான் இருந்திருக்கு. இந்த சவுண்டு கேட்டே முழிச்சுட்டு அந்த பொண்ணுமே ஒரு மூளைக்கு போயிருதுங்க. மூளைக்கு போன உடனே இவன் வந்து இந்த அமித்தை அவங்களோட உயிரை எடுத்துட்டான். உயிரை எடுத்து அடுத்து அமித்தோட மனைவி உயிரை எடுக்கணும் அப்படின்றதுக்காக அவங்களோட கிட்ட நெருங்குறான். அப்ப அந்த 9 வயசு பொண்ணு வந்து இவனோட காலை பிடிச்சி கதறுது, வேணாம் அம்மா விட்டுருங்க, வேணாம் அம்மா விட்டுருங்க அப்படின்னு கதறுது. அந்த பொண்ணையுமே தூக்கி அந்த ஓரமா வச்சுட்டு முட்டி போடு, நீ அமைதியா உட்காரு, கீழே உட்காரு, நீ எந்திரிச்சுன்னா உனக்கும் இதே நிலைமை தான் அப்படின்ற மாதிரி மிரட்டுறான். அந்த பொண்ணு தன்னோட வாய்களில் கையை வச்சு மூடி அந்த பொண்ணுமே ஒரு மூலையில் உட்காருதுங்க. அதுக்கப்புறம் அமித்தோட மனைவியுமே இதே மாதிரி அந்த ராடால வச்சு அடிக்கிற. அது மட்டும் இல்லாமல் அவங்களோட உயிர் போன பிறகுமே அவங்களோட கழுத்தை வந்து அந்த டூலை வச்சு தாக்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபுல்லாக தாக்கி முடிச்சோன்னே இவங்களோட 2 பேரும் உயிருமே போயிருது. அந்த 9 வயசு பொண்ணு அங்கேயே அழுதுட்டு தான் இருக்கு. அதுக்கப்புறம் தான் ஓடணும் அப்படின்ற ஒரு தாட்டே வந்திருக்கு. ஏன்னா பயத்தில் ரொம்ப உறைஞ்சு போயிருக்குங்க. அதுக்கப்புறம் அந்த 9 வயசு பொண்ணு என்ன செய்யுது அப்படின்னா வேகமாக அந்த கதவை திறந்து தன்னோட தாத்தா பாட்டிகிட்ட ஓட ஆரம்பிச்சிருச்சு அந்த பக்கத்து ரூமுக்கு. இந்த சத்தம் கேட்கறப்ப அவங்க ஏதோ நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு எந்திரிச்சு வெளியில வந்துட்டாங்க. இந்த பொண்ணு ஓடுது, என்ன ஆச்சுன்னு கேட்கறாங்க. இந்த பொண்ணு தாங்க எல்லா விவரத்தையுமே சொல்லுது. அதுக்கப்புறம் அந்த 3 வயசு பையன் ரேன்ஷு அவனையுமே விட்டு வைக்கலங்க. அவனையுமே ஒரு விஷயத்த சொல்லிக்கிட்டே தாக்கியிருக்கான். ஏன்டா நீ மட்டும் பண்டிகை வரப்பெல்லாம் நல்ல ட்ரெஸ் போடுவ, நல்லா சாப்பாடு சாப்பிடுவ, உனக்கு 3 வயசு தான் ஆகுது, நீ இப்பதான் வந்திருக்க இந்த குடும்பத்துக்கு, நான் பல வருஷமா அந்த குடும்பத்தில் தான் இருக்கேன், எனக்கு சாப்பாடு போட மாட்டாங்களா அப்படின்ட்டு அவங்களையுமே இதே நிலைமை எங்களுக்கு அந்த ஜிம் ராடை வச்சே தாக்கி உயிர் எடுத்திருக்கான். 3 பேர்
உயிரை எடுத்துட்டு அவங்க அப்பாவை தான் அடுத்து தாக்க போயிருக்கான். அவங்க அப்பா இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு எட்டி போயிட்டாங்களாம். இவன் என்ன பண்ணியிருக்கான், அதுக்கப்புறம் இவனோட ரூம்ல போய் உட்கார ஆரம்பிச்சிட்டான், கதவெல்லாம் பூட்டிக்கிட்டு. அதுக்கப்புறம் அந்த 9 வயசு பொண்ணு ஓடி போனுச்சுல, அதுதான் வந்து அவங்களோட தாத்தா கிட்ட, அந்த இறந்து போன குடும்பத்தோட அமித்தோட அப்பா கிட்ட போய் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவங்க போலீஸ் ஸ்டேஷனுக்கு போயிட்டு போலீஸ்லாம் அழைச்சிட்டு வந்துட்டு தான் போலீஸ் அதுக்கப்புறம் அந்த மேலே ரூஃப்ல ஏறி குதிச்சு இவனை பிடிச்சிருக்காங்க. இப்போ இதில் ஒரு முக்கியமான ஷாக்கிங் டீட்டெயில் ஒன்று இருக்குங்க. அதாவதுங்க இவன் இப்பயே வந்து இவன் இப்போதான் அந்த சம்பவம் பண்ணான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாதுங்க. கிட்டத்தட்ட 1 மாதம் 2 மாதம் முன்னாடி கிட்டத்தட்ட 2 தடவை இவங்களோட அப்பா வந்து போய் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. எதுக்காக அப்படின்னா இவன் வந்து இவங்க அப்பாவை போட்டு தாக்கியிருக்கான் 5 லட்ச ரூபா பணம் கேட்டு. எனக்கு வந்து கடையும் மளிகை கடையும் வந்து என்னோட அண்ணன்டே கொடுத்துட்டேன், எனக்குன்னு இப்போ எதுவுமே கிடையாது, எனக்கும் வயசாயிருச்சு, நானும் சம்பாதிக்கணும், எனக்கும் ஒரு சில செலவெல்லாம் இருக்கு, ஒரு 5 லட்ச ரூபா எனக்கு பணம் ரெடி பண்ணி கொடு அப்படின்னு அப்பாவை கேட்டிருக்கா. அவங்க அப்பா சொல்லியிருக்காரு, ஏண்டா நானே கேன்சர் பேஷண்ட்டு, உன்னோட அம்மா ஹார்ட் பேஷண்ட்டு, எங்களுக்கு மருந்து வாங்கியே காசு கிடையாது, உங்கள் அண்ணன் தான் பெயிண்டிங் வேலை பார்த்து இத்தனை நாள் அமைச்சுக்கிட்டு இருந்தான், இப்போ மளிகை கடை நடத்தி எங்களை நல்லா பார்த்துக்கிறான், உன்ட்ட அந்த கடையை கொடுத்தா குட்டி ஜோரா தான் போயிருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. காசெல்லாம் கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதிலே கோவம் அடிச்சு அவங்க அப்பாவை தாக்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ இவங்க அப்பாவை தாக்கின உடனே இவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டாங்க, இவன் ஒரு மாதிரியான ஸ்டேட்டில் இல்லை, நல்ல ஸ்டேட்டில் இல்லை, ரவுடி மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்க அந்த வயசுன்னு போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. போலீஸ் இவங்க வில்லேஜர்ஸ், இவங்களுக்கு இப்படி தான் குடும்பத்தில் சண்டைகள்லாம் வரும், வில்லேஜ் பசங்கள்லாம் இப்படி தான் காட்டு மிராட்டித்தனமாக இருப்பானுங்க அப்படின்ட்டு எந்த ஒரு அஃபிஷியல் கம்ப்ளைண்ட் எடுக்காமல் எஃப்ஐஆர்லாம் பதிவு பண்ணாமல் மேலாப்லே டீல் பண்ணி சும்மா வான் பண்ணி அனுப்பிச்சிருக்காங்க. வான் பண்ணுறப்பயுமே என்ன சொல்லியிருக்கான், சார் இனிமேல் இந்த மாதிரிலாம் நடக்காது சார் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு வந்திருக்கான். கிட்டத்தட்ட 2-3 தடவைக்கு மேலே போலீஸ் ஸ்டேஷன் போயிட்டு வெறும் வான் மட்டுமே பண்ணி அனுப்பிச்சுட்டு இருக்காங்க. அப்போ இந்த இடத்துல அவங்களோட அப்பா இந்த இன்டர்வியூ நீங்கள் பார்க்கலாம். இங்கே இவர் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, சார் இந்த போலீஸ் அப்பயே நடவடிக்கை எடுத்திருந்தா இன்னும் என் குடும்பத்தில் இப்படி ஒரு ட்ராஜடி நடந்திருக்கா சார். அது மட்டும் இல்லாமல் இந்த ஊர் உலகத்தில் உள்ள எந்த ஒரு பெற்றோருக்கும் இவ்வளோ ஒரு கேவலமான பிள்ளை பிறந்துடவே கூடாது சார் அப்படின்ற மாதிரி அவ்வளோ விரக்தியில் சொல்லிட்டு இருக்காருங்க. இந்த ஒரு காட்சியை பார்க்கலாங்க. இப்போ இந்த முழு சம்பவம் நடந்ததெல்லாம் யார் தெரியுமாங்க வெளியில் சொன்னது, இந்த 9 வயசு பொண்ணான ஜோதி தான். இவங்க தான் மீடியாட்ட, ரிப்போர்ட்டர்கிட்ட, போலீஸ்கிட்ட எல்லாத்தையும் சொன்ன ஒரே ஐ விட்னஸ். இவங்க பார்த்து எல்லாத்தையுமே தெளிவாக சொல்கிறாங்க. அதில் இவங்க ஒரு விஷயத்த சொல்கிறாங்க, அதாவது இந்த ஜோதி 9 வயசு பொண்ணு, என்னோட அப்பா அமித் ரொம்ப நல்லவர், என்னை எப்பயுமே டாக்டர் ஆகணும் சொல்லிக்கிட்டே இருப்பார், நான் எப்போதான் நோட்டை எடுத்துகிட்டு போய் நீட்டுறோன்னு என் ஹேண்ட் ரைட்டிங்லாம் நல்லா இருக்குது, டாக்டரோட ஹேண்ட் ரைட்டிங் நல்லா இருக்காது, ஒரு சிறந்த ஹேண்ட் ரைட்டிங்கோட ஒரு டாக்டர் இருக்காங்கன்னா அது நீ தான்ப்பா அப்படின்ற மாதிரி எங்கள் அப்பா என்னை பாராட்டிகிட்டே இருப்பார், என்னை இனிமேல் யாருங்க பாராட்டும் அப்படின்ற மாதிரி இவ்வளோ மெச்சூர்டான ஒரு பதில் அந்த 9 வயசுலேயே இந்த ஜோதின்ற பொண்ணு அந்த ரிப்போர்ட்டர்ஸ்ட்ட பேசுதுங்க. அப்போ எந்த அளவு அந்த பொண்ணுக்கு அந்த ஒரு ட்ரௌமா இருக்கும் அப்படின்றத நீங்கள் யோசிச்சு பாருங்க. அந்த மனசு எவ்வளோ உடஞ்சு போயிருக்கும் அந்த சம்பவத்தெல்லாம் பார்த்தது. அந்த பொண்ணுக்கு வாழ்க்கை முழுசா அது நினப்பு இருக்குங்க. அது இந்த பொண்ணை துரத்திக்கிட்டே தான் இருக்கும், நம்ம என்னதான் கவுன்சிலிங் கொடுத்தாலும் சரி. ஏன்னா இதெல்லாம் ரொம்ப அதிர்ச்சியான சம்பவங்கள்ங்க. இதில் இன்னொரு டீட்டெயிலையும் சொல்கிறாங்க, இவங்க எல்லாருமே இப்போ அடக்கம் பண்ணிட்டாங்க, இறந்தவங்க எல்லாரையுமே அடக்கம் பண்ணிட்டாங்க. இவனை வந்து அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு அனுப்பிச்சிட்டாங்க. போலீஸ் இனிமேல் தான் அந்த சார்ஜ் ஷீட்லாம் ஃபில் பண்ணி வந்து ட்ரையல் கோர்ட்லாம் போகுதுங்க. இப்போ இவன் அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளிக்கு கிட்டத்தட்ட அடுத்த நாள் 5:30 மணிக்குன்னு நினைக்கிறேன். ஆமாம், அடுத்த நாள் அதாவது ஜூன் 22ஆம் தேதி சாயங்காலம் 5:30 மணிக்கு இவனை அழைச்சிட்டு போயிருக்காங்க. போனவன் என்ன தெரியுமா கேட்டான், 5:30 மணிக்கு அந்த சிறுவர் சீர்திருத்த பள்ளியில் போயிட்டு அந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்சுட்டு அந்த டாக்குமெண்ட் விஷயங்கள்லாம் முடிச்சுட்டு அவனை உள்ளே போகிறப்ப அவன் வந்து அங்கே உள்ளவங்கள்ட்ட எனக்கு சாப்பாடு இருக்குமாங்க, நான் சாப்பிட்டு 2 நாள் ஆச்சுங்க, எனக்கு சாப்பாடு கொடுங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்கான். ஏங்க நம்ம என்னதான் இந்த இடத்துல ரொம்ப வந்து இவன் மேலே பரிதாபம்லாம் பற்றாதீங்க. ஏன்னா இந்த சம்பவம்லாம் உண்மையாக பொய்யான்றதே நம்மளுக்கு தெரியாது. ஏன்னா போலீஸ் விசாரித்த வரையும் மேக்சிமமான காரணமே அந்த 5 லட்ச ரூபா பணம். அதுக்கப்புறம் வந்து அந்த மளிகை கடை டிஸ்பியூட்டு, மளிகை கடை என்கிட்ட வந்து எங்கள் அண்ணன்ட்ட கொடுத்துட்டாங்க. இந்த 2 விஷயம் தான் மெயின் காரணமாக இன்வெஸ்டிகேஷனில் தெரிஞ்சது. அதாவது அந்த ஊர் மக்கள்கிட்ட பேசினதாக இருக்கட்டும், இவங்களோட அப்பாட்ட பேசினதாக இருக்கட்டும், எல்லாமே. ஆனால் கண்டிப்பாக இதுவும் நடந்திருக்கும் அப்படின்றத சொல்கிறாங்க. ஏன்னா அவன் மேலே இருந்த தங்கியிருந்த அந்த இடம் ரொம்பவே அசுத்தமாக இருந்திருக்கு, கீழே உள்ள ரூம்லாம் ரொம்ப நீட்டாக இருந்திருக்கு, மேலே அந்தளவு வசதி இல்லை, ஒரு ஃபேன் கூட இல்லாத இடத்துல தான் உட்காந்துருந்துருக்கான் அந்த ஷெட்டில் ஹீட்டில் அப்படின்றது எல்லாமே போலீஸ் கண்ணால் பார்த்த விஷயங்கள். ஸோ இதுவுமே நடந்திருக்கலாம், இவனுக்கான அந்த விஷயங்களும் நடந்திருக்கலாம் அப்படின்ற நினைக்கிறாங்க. ஆனால் இதுவுமே இன்னும் அதிகாரப்பூர்வமாக வந்து ப்ரூவ் ஆகலைங்க. இவன் ஜஸ்ட் சொன்ன விஷயங்கள் மட்டும்தான். இதெல்லாம் இனிமேல் தாங்க இதுக்கான அப்டேட்ஸ்லாம் நம்மளுக்கு வரும். இதெல்லாம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். கண்டிப்பாங்க ஒரு சில டீட்டெயில்ஸ் நான் படித்த வரையுமே இவனுக்கு அதிகபட்ச தண்டனையே வந்து 3 வருஷம் தாங்க. ஸோ இவனுக்கு இந்த 16 வயசு இருக்கிறதுனால இந்த 16 to 18 வயசு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ஹேண்டில் பண்ணுவாங்களாம். ரொம்ப பயங்கரமான சம்பவங்கள்லாம் நடந்தது அந்த கிரைம் சம்பவத்தை பேஸ் பண்ணி. இந்த இடத்துல கண்டிப்பாக இதெல்லாம் ரேரஸ்ட் ஆஃப் ரேர் தான். ஏன்னா ட்ரிப்பிள்ங்க. அதனால் கண்டிப்பாக இவனுக்கு ஒரு 7 வருஷம் வரையும் கிடைக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்ற
சொல்றாங்க. இப்போ நீங்க யோசிச்சு பாருங்களேங்க, இவனுக்கு 7 வருஷம் தண்டனை கொடுத்தாலுமே கண்டிப்பா டெத் பெனால்டி இவனுக்கு கொடுக்க போறதில்ல. அதே மாதிரியே வந்து ஆயுள் தண்டனை கொடுக்க போறது கிடையாது. ஏன்னா அவனுக்கு வெறும் 16 வயசு தான். இவனுக்கு 7 வருஷம் கொடுத்தாலுமே இப்பையிலேருந்து கணக்கு பண்ணீங்க அப்படின்னா 23 வயசு 24 வயசு ஏன் 25 நீங்க எடுத்துக்கங்களேன், 25 வயசுக்குள்ள ரிலீஸ் ஆயிருவான். ரிலீஸ் ஆனோடனே இவன் ரோட்ல எப்படிங்க நடமாடுவான் அப்படின்றத யோசிச்சு பாருங்களேன். ஏங்க 3 பேரங்க கொஞ்சம் கூட எந்த ஒரு இதுவுமே இல்லாம கருணையே இல்லாம பண்ணியிருக்கான். அதுவுமே கம்பியை வச்சு, அதுவுமே 3 வயசுங்க அந்த ரேஞ்சு அந்த பையனுக்கு. இவங்க எல்லாரையுமே பண்ணியிருக்கான் அப்படின்னா இவன் கண்டிப்பா திருந்துறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்றதான் என்னோட கருத்துங்க. இவனுக்கு கண்டிப்பா ஆயுள் தண்டனை தான் கொடுக்கணும். ஆனா அது கொடுக்கறதுக்கான சட்டம் நம்ம இந்தியாவில் கிடையாது. இந்த முக்கியமான சம்பவத்திலிருந்து பொதுமக்கள் நிறைய விஷயங்கள் கத்துக்கணுங்க. இங்க இந்த ஹரிலாலா இருக்கட்டும், அதுக்கப்புறம் அமிதா இருக்கட்டும், அவங்களோட மனைவியா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே விசாரிச்ச வரையும் எல்லாருமே அந்த குடும்பமே ஒரு மாதிரி வெகுளியான குடும்பம் தான். அது மட்டும் இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற குடும்பம் தான். அவங்க யாருக்கும் எந்த கெட்டதுன்னு நினைச்சது இல்லை. முக்கியமான விஷயம் ரொம்ப அமைதியா இருப்பாங்க. ஊர் சண்டை, வாக்கா தகராறு எதுக்குமே அவங்க போக மாட்டாங்க ஐயா அப்படின்னு அந்த ஊர் மக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. அப்படி ஒரு குடும்பத்திலேருந்து இவ்வளோ பெரிய ஒரு பிரெடேட்டர் இருப்பான் அப்படின்னு யாராலையும் நம்ப முடியல. அதனாலங்க உங்களோட குழந்தைகள் ஃபோனில் பார்க்கறதா இருக்கட்டும், இந்த மாதிரி வயலன்ஸ் ரிலேட்டடான விஷயங்கள் பார்க்கறத தயவு செஞ்சு ஸ்டாப் பண்ணுங்க. ஒரு மூவியில் ஃபைட் சீன் வந்தால் கூட மாற்றி விடுங்கன்னு தான் நான் சொல்லுவேன். கண்டிப்பாக உங்களோட குழந்தை இந்த அடலசன்ஸ் ஏஜில் இருக்காங்க அப்படின்னா, அதாவது இந்த 10 வயசுக்கு மேலேங்க, 10 வயசுக்கு மேலே இந்த 16 வயசு 17 வயசுக்குள்ளே இருக்காங்க அப்படின்னா தயவு செஞ்சு ரொம்ப வயலன்ஸான விஷயங்களை பார்க்க அனுமதிக்காதீங்க. இதை சின்ன வயசுலேருந்தே ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. ஒரு ஃபைட் சீன் வந்தால் கூட டிவியில் மாற்றி பழகுங்க. ஏன்னா அதெல்லாம் தப்புன்னு அதுங்களுக்கு புரியணும். அதெல்லாம் புரியாமனால தான் ஸ்கூலில் போய் சண்டை போடுறதா இருக்கட்டும், அது அப்படியே காலேஜுக்கு வரும், காலேஜில் நடந்து தெருக்கு வரும், தெருவில் நடக்கிறது வீட்டுக்கு வரும். இதுக்கப்புறம் இது பெரிய கிரைமாக மாறும். எல்லாத்துக்குமே ஒரு ஆரம்ப புள்ளி இருக்கு. அதை பெற்றோர்கள் ஆகிய நீங்கள் எல்லாம் ஸ்டாப் பண்ணி ஆகணும் அப்படின்றத இந்த இடத்துல தெளிவாக சொல்லிக்கிறேன். நம்ம பையனுக்கு ஒரு சில கெட்ட பொருளை சாப்பிடக்கூடாது, கெட்டவங்கள்ட்ட பழகக்கூடாதுன்னு சொல்லி கொடுக்குறோம்ல, அதே சமயத்தில் யாரையும் காயப்படுத்தக்கூடாது அப்படின்றத ரொம்ப தெளிவாக சொல்லி வளங்க. அதுக்கு நீங்கள் ரொம்ப தெளிவாக இருக்கணுன்றத இந்த இடத்துல தாழ்மையோட கேட்டுக்கிறேங்க. உங்களோட கமெண்ட்ல உங்களுக்கு இருக்க உங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. நீங்கள் யாரா இந்த மாதிரியான கிரைம் எல்லாம் நீங்கள் எப்படி பார்க்குறீங்க, இதை வந்து நம்மளோட இந்திய சட்டம் எப்படி சேஞ்ச் பண்ணணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? ஏன்னா இவங்க எல்லாருமே வெளியில் வந்துருவாங்க. யோசிச்சு பாருங்க, 23 வயசுல இவ்வளோ 3 பேரோட உயிரை எடுத்துட்டு இவன் வெளியில் வந்து ஜாலியாக சுத்த போகிறான், இவனோட வாழ்க்கையை வாழ போகிறான். அந்த 3 குடும்பங்கள் அவங்களோட கனவு எங்கே போயிருச்சு, அவங்களுக்கான நீதி கண்டிப்பாக இந்த நீதி வந்து செல்லாதுங்க இந்த 7 வருஷமோ இந்த 3 வருஷமோ அப்படின்றத என்னோட கருத்து. உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல பதிவிடுங்க. உங்களுக்கு மேலும் பல கிரைம் கதைகள் கேட்டு தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட கதை விளங்கும் விதத்தில் எதனா உங்களுக்கு குறைபாடு இருந்துச்சு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷனில் பதிவு பண்ணுங்க. அதை கேட்டு நாங்கள் எங்களை திருத்திக்கிறோம். உங்க எல்லாருக்குமே என்னோட அன்பான நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். ஏன்னா நம்மளையும் ஒரு ஆளா மதிச்சு எங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 54,000 சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களை ஆதரவு கொடுத்துருக்கீங்க. 54,000 பேர் என்னோட கனவுல கூட நான் நினைச்சதே இல்லை. நம்ம போடுற வீடியோவை பார்த்து எல்லாருமே வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க அப்படின்ட்டு உங்க எல்லாருக்குமே என்னோட அன்பான நன்றிகளை தெரிவிச்சுக்கிறேன். நான் வாழ்க்கையில் மறக்கவே மாட்டேன். நன்றி, வணக்கம்.